ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? ஆல்ரெடி சனி பகவான் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்துல லாபஸ்தானத்துல சனி. என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரிஷபம் 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடம். தயவு செஞ்சு ரிஷபராசி பெண்கள் வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சுக்கோங்க. யாருக்கும் அடிமையாக இருக்காதீங்க. இந்த காலகட்டம் நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கான காலகட்டம்னு பல முறை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா ரிஷபத்துக்கு, நாங்களே அத்தி பூத்தா மாதிரி இப்போதான் நீங்கள்லாம் நல்லது நடக்கும் சொல்லியிருக்கீங்க, திருப்பி வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்களே, நல்லது நடக்காதா? சனி லாபஸ்தானத்தில் இருக்க சனி லாபத்தை கொடுக்க மாட்டாரா? அப்படிலாம் யோசிக்காதீங்கம்மா. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சனி நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்காரு, லாப சனியை. இப்போ வக்ரகதி அடைஞ்சாலும் அது அவர் செய்வார். அதுக்கும் மேலே வக்ரகதி அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10க்கு அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபனும் அவர் தான், ஜீவனஸ்தானத்துக்கு அதிபனும் அவர் தான். எனக்கு என்னோட அதிர்ஷ்டம் குறித்து நிறைய ஒரு கவலை இருந்துச்சுமா. நான் என்னை வச்சே சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக. எனக்கு என்னோட தொழில் தானே தெரியும், அதை வச்சே சொல்லலாம். இப்போ சில சமயம் நான் யோசிப்பேன், என்னடா காலேஜ்லேயே 9 கோல்டு மெடலிஸ்ட், நம்ம ஓவரால் காலேஜ் டாப்பரு, மட்டமாக படித்த பசங்களாம் 1500 ஃபீஸ் வாங்குறாங்க. நான் 300 தானே ஒரு பேஷண்ட்டுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறேன். என்னடா இது, நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், நம்மளுக்கு லக் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு யோஜனைலாம் இருந்துச்சு. இப்போலாம் அந்த யோஜனை இல்லை. அது என்னென்னா அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் அப்படின்னு வராத வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மனசில் நிறைய யோஜனைகள் வரும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி படித்து முடிச்ச காலகட்டத்தில் இருந்துச்சு. 2010 நான் டிகிரி முடித்தேன். 2012, 13 அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிய வருது, நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. பொதுவாக கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ அந்த காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஃபீஸ் வாங்கும்போது நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்போஷரே ஜாஸ்தி இருக்காது.
கம்மி ஃபீஸ் வாங்கும்போது நம்ம ஏகப்பட்ட கேஸ் எக்ஸ்போஷர் இருக்கும், நிறைய நாலேஜ், ஒயிட் நாலேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டம் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி நிறைய பேருக்கு தோணும்ல, நம்ம இவ்வளோ பெரிய புத்திசாலி, இவ்வளோ வந்து படிச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய படிப்பிஸ்டாக இருந்திருக்கோம், நம்ம ரொம்ப கம்மியாக வாங்குறோமே, ஒன்றுமே தெரியாத மக்கு பிள்ளை பயங்கரமாக சம்பாதிக்கிட்டே, நம்மளுக்குலாம் அதிர்ஷ்டமே இல்லை, அந்த பிள்ளைக்குலாம் ஏகப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொண்டு வந்துடுவார். சனி கூட அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா? பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரியில் ₹1 கோடி வரும், ₹20 கோடி வரும், ₹200 கோடி வரும், அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். என்னுடைய ஆழ்மனது ஆசைகள் ரொம்ப நாளாக ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் ஒரு பெரிய கன்சர்னை பார்த்தா அங்கே வேலை செய்யணும்னு ஆசைப்படும். ரொம்ப ஒரு ஹைஃபையான பர்சனாலிட்டிஸ் பார்த்தா அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கலாமே, இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படும். ரொம்ப பந்தாவான காரை பார்த்தா நம்மளும் இந்த மாதிரி கார் வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படும். இந்த அழகு ஆடம்பரம் ரிஷபத்தை அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி உங்களை நிறைய விஷயம் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஜாக்குவார் காரை பார்த்தா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், பென்ஸ் பார்த்தா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். எல்லாரும் ஜாக்குவார் கார் வாங்கிடுவோமா, எல்லாரும் பென்ஸ் வாங்கிடுவோமா? தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன சம்பாதிக்கிறோம், நமக்கு நம்மளோட ஆழ்மனது ஆசைகள், நம்மளோட அதிர்ஷ்டத்தை குறித்து, நம்மளோட ஆடம்பரத்தை குறித்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலது இப்போ நிறைவேறும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். நான் ஒரு பெரிய கன்சர்னில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, பல முறை ரெஸ்யூம் போட்டிருக்கேன், ஒரு முறை கூட என்ன அவன் கால் ஃபால் பண்ணதே இல்லை. இப்போ நான் போட்டு சும்மா இது கிடைக்காது, இது ஆகாது, இருந்தாலும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், கால் ஃபால் பண்ணியிருக்கான், இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டாப்பா அப்படின்ற அமைப்போ நிறைய பேருக்கு உண்டு. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் பொருத்தி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போயிட்டு அங்கே வந்து கிளையன்ஸை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க. அந்த ஆசை இப்போ நிறைவேறும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களோட தொழில் குறித்து உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்குது, பல ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும். அதே மாதிரி லாப சனி லாபத்தை தான் கொடுக்க போகிறார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ இல்லை. இது அத்தனையும் சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இருக்கும்போது இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும், கவலை பண்ணணுன்றது இல்லை. இப்போ குருனோட பார்வை இல்லாத போதுங்க, குருனோட பார்வை இல்லாத போதும் ரிஷபத்துக்கு நல்லது தான் செய்ய போகிறோம். நோ நீட் டு வரி. என்ன, குருனோட பார்வை இல்லாத போது நிறைய இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வயசு பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் கூட ஒரு லவ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ஏன்னா அன்பை எப்பயுமே எதிர்பார்க்குற ராசி ரிஷபம். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக பேசி அவங்கள மனதளவில் ஒரு க்ரஷ்ஷு, ஒரு இன்டிமசி இதெல்லாம் இருந்துச்சு. அவங்க ஆனால் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்டே டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஓல்டு கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் பிளாக் பண்ண நம்பரை திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன, ஓல்டு கான்டாக்ட்ஸ் வந்து ஃபோனில் ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னாலும் அகெயின் லோட் ஆகுது அப்படின்னாலும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லவங்க கிட்ட மட்டும் பழகுங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குங்க, எப்பயும் போல் 2028 வரைக்கும் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையேங்க, 2028 வரைக்கும் நல்லது தாங்க நடக்க போகுது. அதுவும் இந்த 338 நாட்கள் சவால்கள் இருக்குது அப்படின்னாலும், அப்டக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஏதோ ஒரு பெரிய நல்லது சாலிடாக நடக்கும். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கம்மா, நாங்களும் எங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுமா, இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லைம்மா, பண்ணிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா வராதா தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக தெரிஞ்சுக்க முடியுமா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா. அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம், பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா, கூடி வருமா. அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம், அவள் இன்ஜினியரிங் போவாளா, மெடிசன் போவாளா, வெளிநாடு போவாளா, இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பமா ஓயும், இந்த மாதிரி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்து. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம் பார்த்தா தெளிவாக சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.